எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. அநியாயமாக சின்ராஸை மதிக்காமல் போயிட்டாங்களே. சரி இருக்கட்டும். சாம்சங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா A33 அப்படின்ற ஒரு புது 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சில் வரக்கூடிய மொபைல் தான். உங்களுக்கு சாம்சங் மொபைல் தான் வேணும், அதுலேயும் நல்ல டிஸ்பிளே, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அந்த விஷயம்லாம் இருக்குது. அது இல்லாமல் குறைகளும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக என்னோட குயிக் ரிவ்யூவில் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு, எல்லாமே இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணுறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டியாக காம்பாக்டான ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கேலக்ஸி A33 5G அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜும் கொடுத்துட்டு கீழே சாம்சங் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோன்னே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல், Type-C to Type-C கேபிள் அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை ஆன் பண்ணிடலாம். இப்போ மொபைலை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டிசைன் இல்லை, சாம்சங்கோட டிசைன். மோஸ்ட்லி எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிசைனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் கலர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட் ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆசம் பீச் அப்படின்றத நம்ம கலர் வச்சிருக்கோம். சந்தனத்துக்கு சாயம் போன மாதிரி இருக்கு. இதை தவிர ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ அப்படின்ற இன்னும் சில கலர்ஸ் கூட இருக்கு. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸும் 186 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிங்கிள் கனில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது தான் ஒரு சின்ன குறையை நல்லாவே நோட் பண்ணலாம். சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ்லாம் நல்லா மினிமம் பெசல்ஸாக கொடுத்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நல்லா அண்டாவாயை திறந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக தான் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்துருக்கலாம். வாட்டர் ட்ராப் நாச் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது நல்ல ஒரு காம்பாக்டான ஃபீல் தான் கொடுக்குது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா காம்பாக்டான டிவைஸ், அதாவது S22 தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா குட்டியாக காம்பாக்டாக இருக்குன்னு தான். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 6.4 inch அப்படின்றனால ஓரளவுக்கு நல்ல காம்பாக்டா இருக்கிற ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த வாட்டர் டிராப் நாட்ச் தவிர ஓவராலா ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது டிஸ்பிளேல தான். சாம்சங்கும் டிஸ்பிளே வச்சு தான் ஓட்டுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணனால போல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6.4 inch சைஸோடையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தான். 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்திருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னாலே டார்கெட்டடாக டிஸ்பிளே நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் எப்பயுமே கொடுக்குறாங்க. பட் HDR சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 5 ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 800 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே வந்து நல்லா தான் மேனேஜ் பண்ணுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போலயே தான். அந்த ஓவர் ஃபாஸ்டெல்லாம் சாம்சங்கில் எதிர்பார்க்க முடியாது. இன் டிஸ்பிளே ஓகேவான ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. போக போக அதுவே உங்களுக்கு பழகிரும். பட் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக பண்ணிக்க முடியுது. அண்ட் கூடயே பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. 12 பேண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப்லேயே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா மைக்கு, Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ப்ளஸ் பாயிண்ட். சவுண்ட் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேமரா செட்டப் வந்துருது. ஸோ இந்த மொபைலில் கேமராவும் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மெயின் கேமராவில் OIS சப்போர்ட்டோட கொடுத்ததும் நார்மலாக வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஷேக்கிங் இல்லாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகாபிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். குறிப்பாக போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு வந்து டெப்த் சென்சார் கூட ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வைட் ஆங்கிள் கேமரா 123 டிகிரி வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு 5 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலாவே சொல்லணும் அப்படின்னா மேக்ரோ போட்டோஸ் நல்லா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது.
ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த 5 மெகா பிக்சல்லே நல்ல அவுட்புட் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த குயிக் ரிவ்யூலேயே ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதுலேயுமே போர்ட்ரேட் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிற ஃபீலும் கொடுக்குது. நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன குறை தான். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவோல ஃபிளாக்ஷிப் ஃபோன் 55,000 இந்த ரேஞ்சிலே ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 1080p தான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 4K-வா இருந்தாலும் 1080p-யா இருந்தாலும் 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 60 FPS கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் இருந்திருக்கும் வீடியோஸில். அண்ட் அதே மாதிரி பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு குறை கிடையாது. மேக்ஸிமம் 4K 30 FPS-லையும் 1080p 60 FPS இல்லை 30 FPS-ல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ சாம்பிள் பார்க்கும்போதே தெரியும், நீங்கள் நார்மலாக எடுத்தாலே பெரிய லெவலில் வீடியோவில் ஷேக்கிங்கே இல்லை. அதுக்கு ரீசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக சாம்சங்கில் ஃபிளாக்ஷிப் மொபைலில் கொடுத்துட்டு இருந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நார்மல் மொபைலையும் கொடுக்குறாங்க. இந்த ரீமாஸ்டர் பிக்சர் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட பழைய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான ஃபோட்டோஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அதில் வந்துட்டு போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து மேனுவலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அது ஆப்ஜெக்ட் எரேஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில ஃபீச்சர்ஸ்லாம் யூசருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங்கில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வரக்கூடிய மொபைல்ஸில் வந்து ஐபி ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால சப்போஸ் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளெல்லாம் தெரியாமல் விழுந்துரு அப்படின்ற பட்சத்துலையும் ஜஸ்ட் இப்படியே ஃபோனை மட்டும் கையில் எடுத்துட்டு அழகாக தொடச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணியும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க. ஜென்ரலாக தண்ணி பட்டுருச்சுன்னா தொடச்சிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் வரை கூட நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பராக வந்து பேட்டரி லைஃப் நிற்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. சின்ராஸ் வந்து கொடுக்கல. ஸோ சின்ராஸ் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு 1500 இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வரும். ஸோ நார்மலாக இவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% சார்ஜ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 30 minutesல ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 எல்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து குயிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி சாம்சங் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஒரு சின்ன குறையாக இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுக்குது. சாம்சங் எப்படி வந்துட்டு அவங்களோட டிஸ்பிளே ஹைலைட்டாக காமிச்சு ஃபோனை விற்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்மே வந்து ஒரு ஹைலைட்டாக அதை வச்சு வந்து வித்துடுறாங்க. ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஓஎஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெகுலராக இதில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 1UI 4.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அப் டு டேட் இந்த மாதம் வரைக்குமே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாம்சங் அந்த ரெகுலர் அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கான்னு கேட்டால் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஃபோன் வாங்கினோடனே வேலையை அது எல்லாத்தையும் தூக்கிடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரான ஃபீல் கிடைக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் தான், ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் கன்ல யூஸ் பண்ணுறது காம்பாக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓஎஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சிங்கிள் கன்ல யூஸ் பண்ணுறதுக்கு செம சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1280 5 nanometerல பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரெகுலராக. இப்போ ஒரு 3-4 டேஸாக வந்து இதை யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம் பிளே இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். பெருசாக லேக் இருக்கிற இந்த மாதிரியான ஃபீல் நான் எங்கேயுமே வந்து நோட் பண்ணல. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூமே வரல. பட் இது நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் ரிவ்யூ 3 நாள் டெஸ்ட் பண்ணது தான். லாங் டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதே நேரம் கேமரா அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதும் சரி எந்த இடத்துலையும் பெருசாக லேக் இருக்கிற ஃபீல்மே வந்து இல்லை. எக்ஸ்பேண்டபிள் ரேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பேண்டபிளும் பார்த்தீங்க அப்படின்னா 8GB வரைக்கும் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி 6GB வாங்குறீங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் 6GB தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட குயிக் ரிவ்யூவில் இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாம்சங் டிவைஸ் தான் டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்பிளே, அதுலேயும் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஓகேவா தான் இருக்குது. கேமராவாக இருக்கட்டும், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அந்த ஒரு சில குறைகள் தவிர டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சில பேங்க் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளியராக எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.